performer is not equal to evangelist. Performer is not equal to missionary. Performer is not equal to pastor. Performer is not equal to apostle. Performer என்னைக்குமே ஒரு சுவிசேஷகனா இருக்க முடியாது, போதகனா இருக்க முடியாது, மிஷினரியா இருக்க முடியாது, அப்போஸ்தலனாய் வாழ முடியாது. அவன் என்னத்தான் தனக்கு மேல ஒரு அங்கிய போட்டுக் கொண்டாலும் performer should be a performer தான். அவன் மற்றவர்களை கவர முடியும், லட்சக்கணக்கானவர்களை ஈர்த்து கொள்ள முடியும். அவன் அந்த கூட்டத்திலேயே அவன் நிற்கிற இடத்துல, உறங்குகிற இடத்துல, அவன் நடக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்ட முடியும். ஆனால் அவன் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தை தேவனுடைய பரிசுத்த வார்த்தையா இருக்காது. மலட்டு மரத்திலிருந்து மலட்டு விதைதான் புறப்படும். பர்ஃபார்மர்ஸ் ஒரு மலட்டு விதை, ஒரு மலட்டு மரம். அவனிடத்திலிருந்து பரிசுத்தத்தை நீ தேடாத, தேடுனா நீ விழுந்து போவன். இன்னைக்கு வாலிபனையும் வாலிப பிள்ளைகளையும் வஞ்சிக்கிற ஒரு கூட்டம், ஊழியனுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸா மாறி இப்ப இருக்கிற புதிய சந்ததிய நான் ஊழியன் என்னை தேடிவான்னு சொல்றதுல என்னன்னு கூப்பிடுறான்? ஐ எம் அ பர்ஃபார்மர், என்ன தேடிவான்னு சொல்றான். ஐ எம் அ சிங்கர், என்ன தேடிவா. ஐ எம் அ பெஸ்ட் வர்ஷிப் லீடர், என்ன தேடிவான்னு சொல்றான். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் இந்த சுவிசேஷத்தை கேட்கிற பொறுமை இல்லை, பொறுமை கிடையாது. சுவிசேஷத்தை கேட்க விரும்பல. அதனால என்ன பண்றாங்க? அவங்களுக்கு என்டர்டைன் ஆகிற இடத்துல போய் ஆண்டவரை தேடிக்கலான்னு போறாங்க. என்டர்டைன் பண்றதுக்குன்னு இன்னைக்கு சுவிசேஷத்தை பேசிட்டு இருந்த அப்பனுடைய புள்ள, ஊழியக்காரனுடைய புள்ள, லூசு லூசு, நீ சுவிசேஷம் பேசுறதுனால தான் சபையில அங்கேயும் இங்கேயும் 10 பேர் உட்கார்ந்து இருக்கான். அடுத்த வாரம் 5ஆ மாறி 2ஆ மாறி 1ஆ மாறுது. இப்ப பாரு, குரூப் டான்சர்ஸ பின்னாடி நிக்க வச்சிரா. யாரு? அன்னைக்கு வரைக்கும் வேத வசனத்தையும் சண்டே ஸ்கூல்ல ஆண்டவருடைய சத்தியத்தையும் படிச்சுக்கிற பசங்களை என்னவா மாத்துறான்? குரூப் டான்சர்ஸா மாத்திடுறான். உண்மையா போன ஜெனரேஷன்ல சுவிசேஷத்தை சொல்லி உபவாசம் இருந்து முழங்கால் படிட்டு தேய தேய நோய் வந்து, சுகர் வந்து, பிபி வந்து, ஆனாலும் என் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய உதவாக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. கூட்டம் சேர்த்தாதான் மரியாதை என்று நினைச்சிட்டாங்க. என்ன நினைச்சிட்டாங்க? கூட்டம் சேர்த்தாதான் மரியாதை. ஒவ்வொரு சபையிலும் ஆராதனைக்கு 1 hour கொடுக்குறாங்க. வெறும் 15 to 20 நிமிடம் இயேசு கிறிஸ்து பேசின சுவிசேஷம் பேச, தேவன் நமக்கு கொடுத்த சுவிசேஷம் பேச, இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுத்தின வெளிவந்த வார்த்தைகளை பேச எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம். இது அறியாமையா இல்லையா? சுவிசேஷ பாரத்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைக்காத வரைக்கும் இந்த தேசம் எழுப்புதலை காணாது. ஆராதனை தேவன் மகிமைப்படும்படிக்காக இருக்கணும். நல்ல ட்ரம்ஸ் போட்டு ஆராதி, தப்பு கிடையாது. ஆனால் ஆராதனை மாத்திரமே நடத்துறீ, அதுதான் தப்பு. சுவிசேஷகன் என்ற வார்த்தைக்கும் பர்ஃபார்மர் என்ற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? சுவிசேஷகன் தேவனுடைய இருதயத்தின் ஓசையை உன்னுடைய காதுகளுக்கு எடுத்து வந்து சேர்ப்பவன். பர்ஃபார்மர் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய வயிற்றையும் நிரப்ப தேவன் என்ற அந்த பெயரை தவறாக பயன்படுத்துபவன். கிறிஸ்தவம் என்ற பெயரை தவறாக பயன்படுத்துபவன். இதுதான் வித்தியாசம், தெரிஞ்சுக்குங்க நல்லா. சுவிசேஷகனுக்கும் பர்ஃபார்மருக்கும் வித்தியாசம் இருக்கு. பர்ஃபார்மர் can't be a disciple of God. பர்ஃபார்ம் பண்றவன் என்னைக்குமே தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லவே முடியாது. அவனுடைய வாயிலிருந்து ஒரு காலமும் ஆண்டவருடைய சுவிசேஷம் வராது. அப்படி வந்தாலும் அந்த வசனத்திற்கோ வார்த்தைக்கோ வல்லமை இருக்காது. அது செத்ததாய்தான் இருக்கு இல்லையா? அப்படித்தானுங்க. நல்ல மரத்துல இருந்து, நல்ல மரமும் இந்த உலகத்துல இருக்கு, கெட்ட மரமும் இருக்கு, இருக்கா இல்லையா? மலட்டு விதைகளை உருவாக்குறது இருக்கு. நல்ல மரத்துல இருந்து வர்ற கனிதான், அந்த விதை தான் மறுபடியும் இன்னொரு ஒரு நல்ல மரத்தை கொடுக்கும். அப்படித்தானுங்க. கெட்ட மரம் மலட்டு மரத்துல இருந்து வர அந்த விதையும் கனியும் மறுபடி தரையில விழுந்தா மறுபடி என்னத்தை தான் உருவாக்கும்? ஒரு மலட்டு கனியை, மலட்டு விதையத்தான், மலட்டு செடியத்தை உருவாக்கும். இந்த நிலத்தை, தண்ணீரை நாசமாக்கும், கசப்பாக்கும். அதனாலதான் நம்ம ஊர்ல இருக்க வேலி செடியெல்லாம் என்ன செய்ய சொல்றாங்க? பிடுங்கி எரிங்க, மலட்டு செடி அது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு சுவிசேஷகனுடைய
evangelist. Performer is not equal to evangelist. Performer is not equal to missionary. Performer is not equal to pastor. Performer is not equal to apostle. Performer என்னைக்குமே ஒரு சுவிசேஷகனாய் இருக்க முடியாது, போதகனாய் இருக்க முடியாது, மிஷினரியாய் இருக்க முடியாது, அப்போஸ்தலனாய் வாழ முடியாது. அவன் என்னத்தான் தனக்கு மேல ஒரு அங்கிய போட்டுக் கொண்டாலும் performer should be a performer தான். அவன் மற்றவர்களை கவர முடியும், லட்சக்கணக்கானவர்களை ஈர்த்து கொள்ள முடியும். அவன் அந்த கூட்டத்திலேயே அவன் நிற்கிற இடத்துல, உறங்குகிற இடத்துல, அவன் நடக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்ட முடியும். ஆனால் அவன் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தை தேவனுடைய பரிசுத்த வார்த்தையா இருக்காது. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்காது. மலட்டு மரத்திலிருந்து மலட்டு விதைதான் புறப்படும். பர்ஃபார்மர்ஸ் ஒரு மலட்டு விதைகள், ஒரு மலட்டு மரம். அவனிடத்திலிருந்து பரிசுத்தத்தை நீ தேடாத, தேடுனா நீ விழுந்து போவன். இன்னைக்கு வாலிபனையும் வாலிப பிள்ளைகளையும் வஞ்சிக்கிற ஒரு கூட்டம், ஊழியனுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸா மாறி இப்ப இருக்கிற புதிய சந்ததிய நான் ஊழியன் என்னை தேடிவான்னு சொல்றதுல என்னன்னு கூப்பிடுறான்? I am a performer, என்ன தேடிவான்னு சொல்றான். I am a singer, என்ன தேடிவா. I am a best worship leader, என்ன தேடிவான்னு சொல்றான். இசையவே படைத்த என் தேவனால் அவருடைய ஒரே பேரான குமாரனுக்கு இசை என்னும் அந்த மகிமையை கொடுத்து அனுப்பியிருக்க முடியாதா? கேட்கிற கேள்விக்கு வர்ஷிப் லீடர் சொல்லி நாசமாக்கி கொண்டிருக்கிற கான்செப்ட் சொல்லி ஆராதனைகள் மாத்திரம் என்று சொல்லி குத்தாட்டம் போட்டு குதியாட்டம் போட்டு பாடல்கள் என்று சொல்லி பேக்ரவுண்டு ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் லட்சக்கணக்கில் போட்டுக்கிட்டு இந்த ஜனங்களை நாசமாக்குகிற ஊழியர்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். கேள்வி என்ன தெரியுமா? இசையை படைத்தவர் தேவன். அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது இசையை படைத்தவர் தேவனுடைய குமாரனுக்கு இசை என்னும் வல்லமையை கொடுத்து அனுப்பியிருக்க முடியாதா? அவர் எல்லா மலைகளிலும், எல்லா குன்றுகளிலும், எல்லா தேவாலயங்களிலும், எல்லா மேடுகளிலும், எல்லா அசுத்த ஆவி நிறைந்த இடங்களிலும், எல்லா விபச்சார ஸ்தலங்களிலும் போய் தேவனுடைய சத்தியத்தை பேசினாரா? குத்தாட்டம் போட்டு குதிச்சு கொண்டிருந்தாரா? அவருக்கு செஞ்சிருக்க முடியாதா? 12 சீஷர்களை பேக்ரவுண்ட்ல நிக்க வச்சு குரூப் டான்சர்ஸா மாத்தி இப்படி ஸ்டெப்பு போடுன்னு சொல்லி இவர் முன்னாடி 4 ஸ்டெப்பு போட்டு செம்மையா பாட்டு பாடி தம்புருவும் கிண்ணறத்தையும் தம்புருவும் கைத்தாளத்தையும் போட்டு அங்க இருக்கிறவங்கள வசீகரம் பண்ணி மாத்த முடியாதா? ஒன்றையனா நம்ம ஊருக்குள்ள இருக்கிற அங்கேயும் இங்கேயும் இருக்கிறதே ஆண்டவர் படைச்ச இசையை வச்சுக்கிட்டு அரைக்குறையா கட்டிங் போட்டு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஆடி 1,00,000-ஐயும் கோடியையும் இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுண்டோ? முடியாதா? அப்புறம் ஏங்க நமக்கு வழிகாட்டியான பாதச்சுவடை விட்டு சென்ற இயேசு கிறிஸ்து தேவனுடைய சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், இந்த தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும், என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் சுவிசேஷத்தை சொன்னாரு. சுவிசேஷ புஸ்தகத்துல ஆராய்ந்து படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதன் பிரகாரமாய் வாழாதபடிக்கு அறியாமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ சுவிசேஷ பாரத்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைக்காத வரைக்கும் இந்த தேசம் எழுப்புதலை காணாது, பார்க்க முடியாது. உன்னுடைய ஆராதனை தேவன் மகிமைப்படும்படிக்காக இருக்கணும். நல்ல ட்ரம்ஸ் போட்டு ஆராதி, தப்பு கிடையாது. ஆனால் ஆராதனை மாத்திரமே நடத்துறீ, அதுதான் தப்பு. கான்செப்ட் சுவிசேஷம் எங்கயா காணோம்? ஒவ்வொரு சபையிலும் ஆராதனைக்கு 1 hour கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு 2 பாடல் ஜனங்கள் வர்ற வரைக்கும், இல்லைன்னா 3 பாடல். அதுக்கப்புறம் ஜபம் பண்ணோம்னா ஆராதனை 45 நிமிஷம், மொத்தம் 1 hour. எதுக்கு போகுது மொத்தமா?
ஆராதனை பாடலுக்கு மட்டுமே போதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அறிவிப்பு, ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெஸ்டிமனி சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் 15 இருந்து 20 நிமிஷம் மாத்திரம் தாங்க சுவிசேஷம் பேச. வெறும் 15 இருந்து 20 நிமிடம் இயேசு கிறிஸ்து பேசின சுவிசேஷம் பேச, தேவன் நமக்கு கொடுத்த சுவிசேஷம் பேச, இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுத்தின வெளிவந்த வார்த்தைகளை பேச எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம். இது அறியாமையா இல்லையா? ஏன் இப்படி மாறி இருக்குன்னா, இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் இந்த சுவிசேஷத்தை கேட்கிற பொறுமை இல்லை, பொறுமை கிடையாது, சுவிசேஷத்தை கேட்க விரும்பல. அதனால என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்டர்டைன் ஆகிற இடத்துல போய் ஆண்டவரை தேடிக்கலான்னு போறாங்க. என்டர்டைன் பண்றதுக்குன்னு இன்னைக்கு சுவிசேஷத்தை பேசிட்டு இருந்த அப்பனுடைய புள்ள, ஊழியக்காரனுடைய புள்ள, லூசு லூசு, நீ சுவிசேஷம் பேசுறதுனால தாயா சபையில அங்கேயும் இங்கேயும் 10 பேர் உட்கார்ந்து இருக்கான். அடுத்த வாரம் 5ஆ மாறி 2ஆ மாறி 1ஆ மாறுது. இப்ப பாரு, குரூப் டான்சர்ஸ பின்னாடி நிக்க வச்சிரா யாரு? அன்னைக்கு வரைக்கும் வேத வசனத்தையும் சண்டே ஸ்கூல்ல ஆண்டவருடைய சத்தியத்தையும் படிச்சுட்டு பசங்களை என்னவா மாத்துறான்? குரூப் டான்சர்ஸா மாத்திடுறான். இப்போ இவன் கையில ஒரு கிட்டாரையோ கீபோர்டையோ எடுத்துக்கிறான், எல்லா மூலையில இருந்து போக்கஸ் லைட்டை போட்டுறான், முன்னாடி புகை. ஏன் முன்னாடி இருக்கிறவன் மூஞ்சி தெரிஞ்சுன்னா காரி துப்பிடுவோம், அவ்வளவு கேவலமா இருக்கிறதுனால மூஞ்சி தெரியக்கூடாது, புகையை போட்டுறான். யாரு என்ன செய்யறான்றது தெரியக்கூடாது. ஆனா எது மட்டும் தெரியும் தெரியுமா? இந்த மேடையில இருந்து வெளிப்பட்டு போகிற அந்த எந்து, அந்த உற்சாகம் மட்டும்தான் போய் சேரணும். முன்னாடி இருக்கவனுக்கு மேடையில இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தெரியக்கூடாது. புகைய போட்டு மற, அவனுடைய காதுக்குள்ள இந்த இசைய உள்ள நுழைச்சுது, அவனுடைய இருதயம் நிரம்பி இப்ப என்ன தெரியுமா செய்வான்? குதிக்க ஆரம்பிச்சிருவான். கூட்டம் எப்படி வழிஞ்சு நிரம்புன்றதுப்பா. சுவிசேஷம் பேசுகிற இடத்துல ஊழியக்காரர்கள் காணிக்கைக்காக பிச்சை எடுக்கிறாங்க. ஆனால் குத்தாட்டம் குதியாட்டம் போடுகிற இடத்துல அந்த கான்செர்ட்டுக்கு 2000 5000 10,000 நீ கொடுத்துட்டு அங்க போய் விபச்சாரி போல வாழ்ந்துட்டு இருக்க, விபச்சாரிகளை போல நீ நடனம் ஆடுற. நான் மறுபடியும் சொல்லுறேன், கான்செப்ட் என்று சொல்லி அந்த இடத்துல ஆடுகிறவர்கள் ஒவ்வொருவரும் விபச்சாரிகளே. நீ விபச்சாரம் செய்தது மனுஷனோட கிடையாது, நீ விபச்சாரம் செய்தது என்ன தெரியுமா? தேவ ஆவியானவரை நீ மறுதலித்து பிசாசோடு நீ செய்த விபச்சாரம். உன் காதுகளை விபச்சாரத்துக்கு நீ அனுமதித்தாய், உன்னுடைய கண்களை விபச்சாரத்துக்கு அனுமதித்தாய், உன்னுடைய இருதயத்தை விபச்சாரத்துக்கு அனுமதித்தாய், உன்னுடைய சரீரத்தை விபச்சாரத்துக்கு அனுமதித்தாய். உன்னுடைய ஊழியக்கார தகப்பனுடைய பரிசுத்தமான ஊழியத்தை விபச்சார ஸ்தலமாய் நீ மாற்றினாய். எத்தனை பேர் ஊழியக்கார உண்மையா போன ஜெனரேஷன்ல சுவிசேஷத்தை சொல்லி உபவாசம் இருந்து முழங்கால் படிட்டு தேய தேய நோய் வந்து சுகர் வந்து பிபி வந்து, ஆனாலும் என் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய உதவாக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. கூட்டம் சேர்த்தாதான் மரியாதை என்று நினைச்சிட்டாங்க. என்ன நினைச்சிட்டாங்க? கூட்டம் சேர்த்தாதான் மரியாதை, கூட்டம் இல்லைன்னா ஊழியர்ன்ற மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு வந்திருக்க கூட்டம் 1000, எனக்கு 2000 வரும், இல்லைன்னா மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. என் அருமை சகோதரனே, வர்ஷிப் லீடர்ஸ் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை என்னுடைய வார்த்தை கடினமா காயப்படுத்துற மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த வசனத்தின் பிரகாரமாய் பிசாசானவன் உன்னை வஞ்சித்துக் கொண்டு இருக்கான். நீ புத்தியின மனுஷனாய் இருக்கிறாய், நீ புத்தியின மனுஷனாய் மாறிக்கொண்டு வர. புத்தியின மனுஷனுக்கு அவனுடைய அறியாமையை என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல. என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? அவனுடைய அறியாமையை அடக்கணும். அடக்கணும்னா இப்படிதான் பேசணும். உன்னை காயப்படுத்த அல்ல, நான் வசனத்தை தான் காட்டி கொடுத்து பேசுறேன். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையோ உன்னுடைய மனைவியையோ கணவனையோ பிள்ளையையோ பேசுவது கிடையாது. பேசுறனா அடக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்க கோபமா பேசி கத்தி பேசி தனிப்பட்ட ஊழியனை அவருடைய குடும்பத்தை தவறா பேசி அதன் மூலியமா கடிஞ்சு பேசுறாங்களாமா. அது தவறு, அது தவறு, அது தவறு. நீ தனிப்பட்ட ஊழியனை அவனுடைய குடும்பத்தை பேசுவது மகா பாவம். ஆனா ஒரு மனுஷனுடைய அறியாமையை சுட்டி காட்டி அவனை வந்துட்டு கடிஞ்சு கொண்டு அவனுக்கு அவனுடைய அறியாமையை அடக்கணும், இல்லைன்னா அவன் போயிட்டே இருப்பான்.